භාණ්ඩාගාර මෙහෙයුම් දෙපාර්තමේන්තුව විසින් ලබා දීලා තියෙන திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக இலங்கை வங்கி கணக்கிற்கு இதுவரை 635 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகை கிடைத்துள்ளதாக அந்த வங்கியினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. 34,670க்கும் மேற்பட்ட வைப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமக்கு அறிய கிடைத்துள்ளது. அத்துடன் மத்திய வங்கியில் முன்னெடுக்கப்படும் வெளிநாட்டு கணக்குகளிலும் பணத்தை வைப்பிலிட முடியும். இதற்கமைய இந்த கணக்குகளின் ஊடாக எமக்கு சுமார் 61 மில்லியன் ரூபாய் நிதி கிடைத்துள்ளது. இதற்கமைவாக மொத்தமாக 697.476 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகை கிடைத்துள்ளதாக தெரிவித்து நிதி திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பணம் அனுப்பப்பட்டுள்ள நாடுகளை பொறுத்தமட்டில் அதிக தொகை நிதியானது பிரான்சிலிருந்து வைப்பிலிடப்பட்டுள்ளது. இதனைத் தவிர கனடா, அமெரிக்கா, கொரியா ஆகிய நாடுகளிடமிருந்தும் பெருமளவு தொகையை எமது நாட்டின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் வைப்பிலிட்டுள்ளனர். அதேபோன்று ஏனைய நாடுகளிடமிருந்தும் மொத்தமாக 33 நாடுகளில் இருந்து எமது நாட்டிற்கு நிதி வைப்பிலிடப்பட்டுள்ளமையை காணக்கூடியதாக உள்ளது. அதாவது நாளொன்றில் குறைந்தபட்சம் 100 மில்லியன் ரூபாயையும் விட அதிக தொகையை வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் எமது நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க வழங்குகின்றமையை காணக்கூடியதாக உள்ளது. உலக வங்கியின் தலையீட்டினால் சேத மதிப்பீடு செய்யப்படும் என்றும் நிதி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். உலக வங்கியின் தலையீட்டுடன் இந்த அழுத்த நிலைமை தொடர்பில் உடனடி சேத மதிப்பீட்டு அறிக்கையை தயாரிப்பதற்கான வேலை திட்டங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 2 வாரங்கள் அல்லது 14 நாட்களுக்கு குறைந்த காலப்பகுதிக்குள் முதல் கட்ட அறிக்கை கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பல நிறுவனங்கள் தயாராக உள்ளமையை எம்மால் காணக்கூடியதாக உள்ளது. வீதி கட்டமைப்பை புனரமைப்பு செய்தல், வைத்தியசாலை கட்டமைப்புகளுக்கு தேவையான புனர் நிர்மாணங்கள் மற்றும் பாடசாலை கட்டமைப்புகளுக்கு தேவையான புனரமைப்பு நடவடிக்கைகள் என்பன தொடர்பில் லாப நோக்கமின்றி செயலாற்றுவதற்கு இந்த நிறுவனங்கள் முன்வந்து உள்ளமையையும் எம்மால் காணக்கூடியதாக உள்ளது.